ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா மீன் கழுவ போகிறாரு, பார்த்துக்குங்க. ஒரு வீட்டில் ஆள் இல்லாதப்போ நம்ம எப்படி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மீனை அலசி அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஒரு யாரும் கிடையாது, எங்கள் அப்பா தான் மீன் குழம்பு வைக்கிறதுல எக்ஸ்பர்ட். எப்படி எடுக்கிறாரு பாருங்க, ஒரு மீனை கழுவுறத பாருங்க. ஏமா நீ போனா தான் அண்ணன் வருவான், போட்டா பிடிக்கிறான். ஒரு மீன் எப்படி எடுக்கிறாரு பாருங்க, இந்த மாதிரி தான் கழுவணும். அது வழிய ஆமாம்மா, எங்கள் சைடில் ஆம்பளை பொம்பளைன்னு சொல்லிட்டு வேறுபாடே கிடையாது. யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம். அதுக்கு உதாரணமாக எங்கள் அப்பா செய்கிறார் பாருங்க, மீனை எப்படி அழகாக கழுவுறாரு பாருங்க. நல்லா பார்த்துங்க. எங்கள் அப்பா என்ன பண்ணுறாருன்னா மீன் ஆகிறாரு, ஆனால் எங்கள் அம்மா டீ சாப்பிட்றாங்க. இதுதான் இங்கே நடக்கிற வித்தியாசம். தண்ணி போட்டு தண்ணி வச்சுக்கணும். மணி 6 ஆச்சுண்ணா. கேட்கு மீன் கடைசி வரைக்கும் எங்கள் அப்பா ஆஞ்சிகிட்டே இருக்கிறாரு. எவ்வளோ சுத்தமாக எடுக்கிறாருன்னு பாருங்க. எவ்வளோ மீன் இருக்குன்னு பாருங்க. எல்லாத்தையும் ஆஞ்சிட்டாரு. வேறு சாதாரண ஆளாக எடை போட்டுறாதீங்க. சமையல் செய்கிறதுல பலே கில்லாடி இவர். எடுத்து ஊற்றிட்டார் தண்ணியை. ஒரு கிராமத்தில் இப்படி தான் இப்போ க்ளீனாக ஆஞ்சிட்டாங்க. இந்த மாதிரி தான் மீனை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சுத்தமாக கழுவணும். பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக கழுவுறத பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு தெரியும். சரி, ஓகேங்க. இப்போ நம்ம மீனை வந்துட்டு பார்த்திங்கன்னா கழுவிட்டோம். ஆனால் இருந்தாலும் இதோட குழம்ப கிராமத்து சைடில் எப்படி வைக்கிறாங்களோ அந்த டேஸ்ட்டுக்கு இப்போ குழம்பு கூட்டுறது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம மீன் குழம்புக்கு எப்படி குழம்பு ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி அப்படியே பார்த்துடலாம்.
இப்போ புளியை கரைச்சி ஊற்றுறாங்க. எங்கள் வீட்டில் அளவுலாம் கிடையாது, குத்து மதிப்பாக போடுவாங்க. ஆனால் அது கரெக்டாக இருக்கும். இவ்வளோ மீனுக்கு எவ்வளோ குழம்பு வைக்கிறாங்கன்னு பாருங்கள். தண்ணி முள்ளுமாங்க கொஞ்சம் தண்ணி முள்ளு. அந்த ஜலிகண்டி எடுங்க கொஞ்சம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கான வெங்காயம் தக்காளி அரிகிறாங்க. இவ்வளோ நீட்டாக போடணும், சின்ன சின்னதாக போடணும். அரித்து நீங்களே பாருங்கள். வெங்காயம் போதும், இந்த மாதிரி தான் இது பண்ணணும். வெங்காயம் போதுமா, இதுதான் லிமிட்டடாக இருக்கும். இதுதான் புளி தண்ணி வடிகட்டுறாங்க. இதுதான் எங்கள் வீட்டில் இருக்கிற வடிகட்டி. ஜலிகண்டிலே எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. ஜலிகரண்டி. எங்கள் வீட்டில் ஏதாவது மீந்து போச்சு, இல்லை மீன் குழம்பு கறி குழம்பு மீந்துச்சுன்னா இவர் தான் முதல்ல வாய் வைப்பார். இதுதான் போடுவோம் வாய் வைப்பேன். இப்போ பூனை நீங்களும் ஒன்றா தூண்டுறீங்களான்னு போகிறாங்க. அதுவும் ஒரு வாயில்லாத ஜீவன் தானம்மா. அதுவும் சாப்பிட்டா என்ன விஷமா சாப்பிட்டு வரப்போகுது. எங்கன்னாந்து பூனைக்கறியே சாப்பிட்றாங்க. அது சொல்லாதடா. உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாத, எதுக்கு கேஸ் போடுவாங்க எதுக்கு போட மாட்டாங்கன்னே தெரியாத எங்கள் அம்மா சொல்லுது. எவ்வளோ அழகாக அந்த திப்பிலாம் வடிகட்டி எடுத்தாங்க பார்த்தீங்களா? பாருங்க, இது என்ன ஜல்லிக்கண்டியால் ஊற்றுறாங்கன்னு நினைப்பாங்க. இதுதான் இதுக்கு தான் எவ்வளோ அழகாக அந்த புளியில் இருக்கிற திப்பியை எடுத்துறாங்க. நான் கூட முதல்ல வந்துட்டு அப்படியே தான் ஊற்றுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ திப்பி இருக்குன்னு தெரியாது. இந்த மாதிரி தான் நம்ம மீன் குழம்புக்கு ரெடி பண்ணணும். அப்போ தான் நல்லது. ஆம்பளைங்களுக்குலாம் எல்லாம் அப்படியே ஊற்றுனா ஆபத்து. கற்றுக்குன்னு பொறுப்பாக இருங்கன்னு சொல்லியா? இவ்வளோ திப்பி இருக்குது பார்த்துக்குங்க. இவ்வளோ திப்பி இருக்குது. புளி கரைச்சி ஊற்றுறப்போ உஷாராக இருந்து பார்த்துக்குங்க. உப்பு போட்டேன் இதில் இப்போ உப்பு போட போகிறாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புளியை கரைச்சி அதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கணும். இப்போ உப்பு போடுறாங்க எங்கள் அம்மா. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க. எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே போடுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா பாருங்கள், வெங்காயத்தை போட்டுட்டாங்க, தக்காளியை போட்டுட்டாங்க. இப்போ மிளகாத்தூள் போட போகிறாங்க. இதுதான் எங்கள் வீட்டில் மிளகாத்தூள் போடுற அளவு. 2 ஸ்பூன் போட்டாங்க. மீதி தேவைக்கு ஏற்ற மாதிரி குழம்பு ஊற்றிட்ட பிறகு போட்டுக்குவாங்க. கொஞ்சம் ஏதோ ஒரு மிளகாத்தூள் இது கூட மிக்ஸ் பண்ணுறாங்க. என்னத்துக்குன்னு தெரியல. நல்லா டேஸ்ட் வரும். இது நான் ஆச்சி மிளகாத்தூளா? ஆச்சி மிளகாத்தூள் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக போடுறாங்களாம். சரி இருக்கும். இதுதான் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளியும் போட்டுடுறாங்க. ஒரு கரைச்சிடுறாங்க. டேஸ்ட்டாக வரும். அப்போ தான் டேஸ்ட்டாக வருமா ஏதோ சொல்கிறாங்க, நாங்களும் கேட்டுக்கிறோம். ஆனால் நல்லா இருக்குங்க. எங்கள் அம்மா வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். இருந்தாலும் என் மனைவி வைக்கிறது தான் ஒன்றும் சூப்பராக இருக்கும். நல்ல கை தான் கொண்டா. இது உள்ள பற்ற வச்சுக்கிறீங்களா? வெளியே இப்போ நம்ம பார்த்தோம்ல எவ்வளோ மீனுட்டுன்னு. அவ்வளோ மீனுக்கு இதுதான் குழம்பு. அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்துட்டு கூட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கேற்ற வெங்காயமும், இதுக்கு தேவைக்கேற்ற மாதிரி வெங்காயமும் தக்காளியும் ரொம்ப அதிகமாக இருக்காது. இதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம எவ்வளோ மீன் போட்டாலும் சரி, தக்காளி தொக்கு இல்லாமல் நம்ம ஒரு மீன் குழம்பா ரெடி பண்ணுறதுக்கு இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா. நான் ஜஸ்ட்டு ஃபார் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்ன விலாகாக போய் எடுத்து போடலாமே அப்படின்னு சொல்லி தான் எடுத்து போட்டிருக்கேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பத்மநாபன் அஃபிஷியலும் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் லான்ச் பண்ணுவேன். நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் நான் எடுப்பேன். லாஸ்ட்டாக எங்கள் அம்மா என்னென்னவோ சேர்க்குறாங்க, பார்த்துக்கலாம். எதுவும் இல்லை. சரி, ஓகே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கலாம்.
இப்போ எங்கள் அம்மா சொல்கிறாங்க எவ்வளோக்கு ஏற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கலாம்? உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி காரம். சில பேர் காரம் சாப்பிடுவாங்க, சில பேர் காரம் ரொம்ப சேர்த்துக்க மாட்டாங்க. தேவைக்கு ஏற்ற மாதிரி காரம், உப்பு, புளி சேர்த்துக்கலாம். ஓகே சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். முன்னாடி எங்கள் அப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வைக்கிறதுக்கு கேஸில் வைக்க மாட்டாங்க, விறகு எடுத்துக்கின்னு வராரு. விறகுலாம் எடுத்துக்கிட்டாரு பாருங்கள். இப்போ விறகு எடுத்துக்கின்னு போகிறாரு. எங்கே பற்ற வைக்க போகிறாருன்னா, இதுதான் எங்களோட அடுப்பு பாருங்கள். இன்னமும் இந்த 2024 கூட எங்கள் வீட்டில் இந்த மாதிரி விறகு அடுப்பில் தான் சமைச்சு நாங்கள் சாப்பிடுவோம். சரி, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.